காலையில வெறும் வயித்துல 1 கிளாஸ் தண்ணீர் இதை மட்டுமே குடிச்சு பாருங்க. 80 வயதானாலும் சரி, 20 வயது போல என்றும் இளமையோடும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. நம்ம உடம்புல மிகப்பெரிய பிரச்சனை மலச்சிக்கல். மலச்சிக்கல் இருந்தாலே நம்ம கண்ணுக்கே தெரியாமல் 100 விதமான நோய்கள் உடல்ல சேர ஆரம்பிக்கும். இந்த தண்ணீரை நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும் போது முதல்ல உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய 100 விதமான நோய்களையும் விரட்டியடிக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் குறைபாடுகளையும் சரி செய்யும். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு வசதியானவர்களா இருந்தாலும் சரி, வயல்களில் வேலை பார்ப்பவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பழைய சோறும் அதில் ஊற்றிய அந்த புளிச்ச தண்ணீர் தான். அதனாலதான் அவங்க நீண்ட நாட்கள் உடல் வலுவோட இருக்க முடிஞ்சது. இன்னைக்கு இட்லி தோசை அப்படின்னு நம்ம பழைய சோறை ஏழைகளுடைய உணவு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனா சமீபத்துல அமெரிக்கால ஆய்வு ஒண்ணு நடத்தப்பட்டது. உலகிலே மிக ஆரோக்கியமான காலை உணவு பழைய சோறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த பழைய சோறு 5 நட்சத்திர ஹோட்டல்ல மண் பாத்திரங்கள்ல பரிமாறப்படுது. இந்த பழைய சோறும் புளிச்ச தண்ணீரும் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. முதல்ல நம்ம பழைய சாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தூக்கி போடக்கூடியதுதான் பழைய சாதம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம மதியம் சாதம் சாப்பிட்றதுக்கு வடிப்போம் இல்லையா, அந்த வேக வச்ச அந்த சாதம் இருக்குல்ல, நம்ம தேவையான அளவுக்கு வடிப்போம், இல்லைன்னா இந்த மாதிரி சாதம் நம்மளுக்கு பழைய சோறு வேணும்னு கூட வடிப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதத்தை நைட்ல எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொஞ்சமா கல்லுப்பு போட்டு மூடி வச்சிடணும். முடிஞ்சா ஒரு மண் பாத்திரம் கிடைச்சாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். மறுநாள் காலையில கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் அந்த சாதம் அந்த தண்ணீர்ல ஊறணும். மறுநாள் காலையில அந்த தண்ணீரை, அதாவது அந்த சாதத்தை அப்படியே சாப்பிட்றத விட அந்த சாதத்தை தண்ணீர்ல போட்டு நல்லா அப்படி பிசைஞ்சுக்கணும். கையை விட்டு பிசையணும். பிசைஞ்சிட்டு அந்த தண்ணீரை மட்டுமே வடிகட்டி காலையில வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க குடிச்சு பாருங்க. உங்க உடம்புல விட்டமின் B12 பிரச்சனையே இருக்கவே இருக்காது. இரும்புச்சத்து குறைபாடு இருக்காது. உடம்புல அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் சேர ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே சாதம் அப்படின்னாலே மாவுச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஊற வைக்கப்பட்ட இந்த சாதத்துல மாவுச்சத்தை விட நார்ச்சத்து பல மடங்கு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. உங்களுடைய வயிறை கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி விட்டுரும். உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அப்படின்னா இதை சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்பீங்க. நிச்சயமா கிடையாது. நிறைய பேர் ஒரு தவறான கான்செப்ட் ஒன்று வச்சிருக்காங்க. பழைய சாதம் சாப்பிட்டா உடல் சோர்வடைய ஆரம்பிக்கும், நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. உண்மையிலே பழைய சாதமும் அந்த தண்ணீரும் சாப்பிடும்போது நம்ம உடம்புல விட்டமின் B12 அதிகரிக்கும். இதனால உங்களுடைய உடல் சோர்வு நீங்கும். நம்ம நார்மலா சாப்பிட்ற ஒரு 100 கிராம் அரிசியில 3.4 மில்லிகிராம் இரும்பு சத்து தான் இருக்கும். ஆனா 12 மணி நேரம்